நீங்க வேலைக்கு போனாலும் சரி, காலேஜுக்கு போனாலும் சரி, ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். நீங்களும் ட்ரேட் பண்ணலாம். இந்த வீடியோ டே ட்ரேடருக்கு மட்டும் இல்ல, ஸ்விங் ட்ரேடருக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தொடர்ந்து பாருங்க. ஹலோ ட்ரேடர்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ரேடிங் சோல்ஜர்ஸ். நான் பிரபு. எவ்ரி வீக் நம்ம சேனல்ல ட்ரேடிங் ரிலேட்டடா ஒரு லேர்னிங் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணா போதும், நீங்க ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்பிக்கை இல்லைன்னா நான் சொல்ற இந்த 4 விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கே புரியும். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வேலிடா இருக்குன்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல நான் கண்டிப்பா ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. எவ்வளவு பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்றதை நான் தெரிஞ்சுக்குவேன். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேவ் பேக் டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்ட்ராட்டஜி மேல உங்களுக்கு எப்போ நம்பிக்கை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நீங்க பேக் டெஸ்ட் பண்ணியிருந்தா தான் கண்டிப்பா நம்பிக்கை வரும். ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோவோ இல்லை ஷார்ட்ஸோ பார்த்துட்டு தயவு செஞ்சு போயிட்டு லைவ் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணாதீங்க. எந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க பார்த்தீங்கனாலும் அதை பேக் டெஸ்ட் பண்ணுங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தேவையான அளவுக்கு வின் ரேட்டும் ரிவார்டும் கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் அதை யூஸ் பண்ணி லைவ் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணுங்க. செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் லெஸ். யூஸ்வலாக நீங்கள் எடுக்கிற ட்ரேட்ஸில் 1% இல்லை 2% ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சினாரியோவில் நீங்கள் வந்து ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இருக்க போகிறது கிடையாது, ஒர்க்கில் இருக்க போகிறீங்க. சில நேரங்களில் உங்களுக்கு இருக்க ப்ரியாரிட்டிஸில் நீங்கள் ட்ரேட் எடுத்ததே கூட மறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒர்க்கில் கமிட்டடாக இருக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ரிஸ்க் எடுக்கும்போது ரொம்ப கம்மியாக எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 1% ரிஸ்க் எடுக்கிற ட்ரேடராக இருந்தால் 0.4 இல்லை 0.5% எடுங்க. தேர்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அலர்ட்ஸ் யூஸ் பண்ண கற்றுக்கணும். அண்ட் உங்ககிட்ட ஒரு நல்ல வாட்ச் லிஸ்ட் இருக்கணும். இதுதான் தேர்ட் ரூல். நீங்கள் என்ன ஸ்டாக்லாம் ஃபாலோ பண்ண போறீங்களோ அதை வாட்ச் லிஸ்ட்டாக கிரியேட் பண்ணுங்க. ஒரு 50 ஸ்டாக்ஸ் இருக்கலாம், இல்லை 100 ஸ்டாக்ஸ் இருக்கலாம். அண்ட் அலர்ட் யூஸ் பண்ண நீங்கள் கற்றுக்கணும். ஏன் அப்படின்ட்டு வீடியோவில் ஃபர்தராக சொல்கிறேன். ஃபோர்த் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலோ ரூல்ஸ் லைக் அ சோல்ஜர். எப்படி ஒரு சோல்ஜர் ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாரோ அந்த மாதிரி இந்த 3 ரூலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிளான ட்ரேடர் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ட்ரேடிங்காக இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு இருப்பீங்க. ஆனால் உங்களால் ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த இடத்துல வந்து நீங்கள் அலர்ட் செட் பண்ணிவிட்டு இது பிரேக் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அலர்ட் ட்ரிகர் ஆகும். அந்த டைமில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவோம்னா, ட்ரேட் எடுத்துட்டு எவ்ரி செகண்ட் ஸ்க்ரீனை ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருப்போம். தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த ட்ரேடிங் புரோக்கர் ஆப்போட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடை பிளேஸ் பண்ணுறதுக்கு அண்ட் ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். மற்றபடி நம்மளுக்கு வேலை முழுக்க முழுக்க சார்ட்டில் தான் இருக்குது, நீங்கள் டெக்னிக்கல் ட்ரேடராக இருந்தீங்கன்னா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த புரோக்கர் ஆப்பை யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கோங்க. ட்ரேடை பிளேஸ் பண்ணுங்கள், ட்ரேடை க்ளோஸ் பண்ணுங்கள். அதை தவிர நம்மளுக்கு அதில் வேலையே இல்லை. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இஸ் ஜஸ்ட் அ பை ப்ராடக்ட். ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுல நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்ககிட்ட ட்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜி இல்லை அப்படின்னா, நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோட எண்ட் கார்ட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோலையுமே நான் ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கேன். பிகினருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி நீங்கள் இதையுமே பேக் டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் அலர்ட் வந்து முக்கியம் அப்படின்ட்டு. ஏன் வாட்ச் லிஸ்ட் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 ஆர் 100 ஸ்டாக்ஸ் நீங்கள் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பிகினர் ட்ரேடராக இருந்தீங்கன்னா நிஃப்டி 50ல் இருக்க டாப் 10 ஆர் டாப் 25 ஸ்டாக்ஸ் வச்சுக்கோங்க. அதுவே போதும். ஏன்னா பிகினராக இருக்கும்போது உங்களால் 10 மினிட்ஸில் கம்ப்ளீட் 50 ஆர் 100 ஸ்டாக்ஸ் உங்களால் பார்க்க முடியாது. மேபி நீங்கள் இன்டர்மீடியட் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா 50 to 75 ஸ்டாக்ஸ் வச்சுக்கோங்க. உங்களால் 10 மினிட்ஸில் பண்ண முடியும். இல்லை ப்ரோ, என்னோட ஸ்ட்ராட்டஜி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரே ஸ்டாக் தான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வேலை ரொம்ப சிம்பிள். அலர்ட் செட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போயிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் வந்து நீங்கள் வேலையில் பிஸியாக இருப்பீங்க. ஸோ உங்களால் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி உட்காந்துருக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த லெவலில் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த வெர்டிக்கல் லைனுக்கு இந்த பக்கம் நடந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் மார்க்கெட்டை வந்து இந்த லெவலில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்க. ஸோ என்ன பண்ணலாம்னா, நீங்கள் சிம்பிளாக அலர்ட் செட் பண்ணிடலாம். இந்த லெவலுக்கு மேலே, அதாவது 1175க்கு மேலே வந்தால் அலர்ட் பண்ணு. அப்படி இல்லைனா 1155க்கு கீழே வந்தால் எனக்கு அலர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அலர்ட் செட் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம். எப்போ ப்ரைஸ் ஏதாவது ஒரு சைடில் பிரேக் அவுட் ஆகுதோ உங்களுக்கு அலர்ட் வரும். நீங்கள் அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி அலர்ட் செட் பண்ணுறதுன்னு தெரியலனா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அப்படி இல்லைனாலும் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி நிறைய பேர் போட்டிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரூல்ஸ்லாம் பார்த்தாச்சு. நான் ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வாங்க அதை பார்க்கலாம். நான் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. எப்படி இதை நம்ம டவுன் ட்ரெண்ட் சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, லோஸ் லோவர் ஐஸ் அண்ட் லோவர் ஐஸை வச்சு சொல்லுவோம். இது ஒரு லோ, இது ஒரு ஹை, இது லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ. இந்த மாதிரி ப்ரைஸ் மூவ் ஆச்சுன்னா அது டவுன் ட்ரெண்ட். ப்ரைஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆயிருக்கு. உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தா
நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இல்லை டெக்னிக்கல் அனாலிசிஸில் டவுட் இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ எண்ட் கார்ட்லேயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் லோவர் ஹைக்கு மேலே பிரேக் அவுட் ஆயிருக்கு, விச் இஸ் அ சைன் ஆஃப் ட்ரெண்ட் ரிவர்சல். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனோடனே இந்த இடத்துல நான் அலர்ட் செட் பண்ணிவிடுவேன். அதாவது 1238 அலர்ட் செட் பண்ணிவிடுவேன். ப்ரைஸ் இப்போது பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும்னா அலர்ட் ட்ரிகர் ஆகும். நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு ட்ரேட் என்டர் ஆவேன். இப்போ இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா அலர்ட் ட்ரிகர் ஆயிருக்கும். இது வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போயிடுவேன். போயிட்டு இங்கே ஏதாச்சும் சார்ட் பேட்டர்ன் இருக்கா அப்படின்ட்டு பார்ப்பேன். இப்போ இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு, முடியல. அண்ட் அகைன் இந்த லெவலுக்கு கீழே பிரேக் அவுட் ஆயிருக்கு. அண்ட் உடனே அது ஃபேக் அவுட்டாக மாறி இருக்கு. ஏன்னா கீழே போகிறமா போயிட்டு ப்ரைஸ் மேலே போக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் இங்கே எப்படி ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இருக்கு இல்லையா, இந்த லெவலுக்கு மேலே ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகும்போது ட்ரேட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா இங்கே ஒரு டபுள் பாட்டம் மாதிரி வச்சுச்சுன்னா இங்கேயே நான் ட்ரேட் பண்ணுவேன். இந்த ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் அப்படி இல்லைனா வீக்கெண்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இந்த சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். இப்போ நம்ம குயிக்காக பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. எப்பயுமே அனலைஸ் பண்ணும்போது ஹையர் டைம் ஃப்ரேமில் பாருங்கள். ட்ரேட் எடுக்கும்போது லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு ஏதாச்சும் பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ட்ரேட் எடுங்க. இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன்னு சொன்ன சிம்பிள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி போயிட்டுருக்கு. பட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு ஹை மேக் பண்ணிவிட்டு ஒரு லோ மேக் பண்ணியிருக்கு. அண்ட் தென் ஈக்குவல் ஹை மேக் பண்ணியிருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா புல்ஸால் முடியல. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கு கீழே பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ பேர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ இந்த சார்ட்டை நீங்கள் பார்க்குறீங்கன்னா பார்த்து 10 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ப்ரைஸ் இந்த லெவலுக்கு மேலே போகல. அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு கீழே போயிருக்கு. அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ் லோக்கு கீழேயும் போயிருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹையர் லோ இந்த லெவலுக்கு கீழேயும் போயிருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பேரிஷாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். வேறு ஏதாச்சும் லாங் டேர்ம் சப்போர்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகிட்டு பிரேக் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஆக்ட் ஆகும். இந்த லெவல் ஸ்ட்ராங்கான சப்போர்ட், இந்த லெவல் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இங்கே கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம இங்கே ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏதாச்சும் ஒரு சைடில் கிளியரான பிரேக் அவுட் கொடுத்து நம்மளுக்கு டைரக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் தென் ரீடெஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து ப்ரைஸ் இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கன்சாலிடேட் ஆகிட்டு இந்த லெவலில் ரீடெஸ்ட் கொடுத்துச்சுன்னா நான் மேலே போகும்னு சொல்லிட்டு என்டர் ஆகுவேன். ப்ரைஸ் சப்போஸ் இந்த லெவலுக்கு கீழே பிரேக் அவுட் கொடுத்து இங்கே ரீடெஸ்ட் கொடுத்துச்சுன்னா நான் செல் பண்ணிவிட்டு உட்காந்துக்குவேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்ப்போம். ஐசிஐசிஐ பேங்க். இங்கே பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணுவேன். என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஹை வச்சுக்குவேன். ஸ்டாப் லாஸ் இந்த லெவலுக்கு கீழே 180 வச்சுக்குவேன். டிசிஎஸ் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. எப்படின்னா ப்ரைஸ் வந்து அக்ரெசிவாக விழுந்துட்டு இருக்கு. இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா பேர் சொல்ல முடியல, ஒரு ட்ரிபிள் பாட்டம் வச்சுட்டு ப்ரைஸை மேலே கொண்டு போயிருக்காங்க. அண்ட் ரீடெஸ்ட்டும் ஆயிருக்கு. லோ ஹை அண்ட் இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது ஹையர் லோ, இது ஹையர் ஹை. இப்போ நம்ம இந்த ஸ்டாக் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு மேலே வந்தாலோ இல்லை இந்த லெவலுக்கு கீழே போனாலோ தான் நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அது வந்து ட்ரெண்ட் கண்டினியூவேஷன். இந்த லெவலுக்கு கீழே போச்சு அப்படின்னா அது ட்ரெண்ட் ரிவர்சல். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இங்கே ரீடெஸ்ட் வந்ததுக்கப்புறம் என்டர் ஆகுவேன். அப்படி இல்லைனா இந்த லெவலுக்கு கீழே போச்சுன்னா இங்கேருந்து இப்படி வரும்போது ரீடெஸ்ட்டில் நான் என்டர் ஆகுவேன். இது அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு 30-40 செகண்ட்ஸ் எடுத்திருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லார்சன் டர்போ. இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனுக்கு கீழே பிரேக் அவுட் ஆயிருக்கு. அண்ட் லோ, லோவர் ஹை, லோவரில் வச்சிருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல டிமாண்ட் ஜோன். இங்கேருந்து ப்ரைஸ் நல்ல மூவ் ஆயிருக்கு. பட் லார்சன் டர்போ பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட்லையும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிளியரான ட்ரேடாக இருக்காது. இந்த லெவலுக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் இல்லை இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஏதாச்சும் கொடுத்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா மேபி நம்ம பை பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம செல் பண்ண பார்க்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டாக் அனலைஸ் பண்ணணும். இது வந்து சிம்பிளாக வராது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் வரும். ஃபர்ஸ்ட் டேவே 10 மினிட்ஸில் அனலைஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா வீக்கெண்ட்ஸில் அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிளான ட்ரேடர் ஆகிறது தான். ஸோ பி கன்சிஸ்டன்ட் அண்ட் பி ஹம்பிள். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.